கதிரேசன் மனைவியுடன் வாழ்வானா? பிரதிமாவை ஏற்றுக்கொள்வானா? வாங்க கேட்கலாம். ஜெயந்திக்கு அழுகை குமுறி கொண்டு வந்தது. பார்வையை மறைத்த கண்ணீரை உதறியபடி இறங்கினாள். காய்ச்சலில் தவிக்கும் அப்பா ஏற்கனவே மனம் குமைந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மருமகன் என்னை பின்தொடர்ந்து வருகிறார், பயமாக இருக்கிறது என்று அவள் மேலும் அவரை எப்படி கலவரப்படுத்த முடியும்? முதலில் அப்பாவுக்கு உடம்பு சரியாகட்டும். அவள் டாக்டரை தேடி விரைந்தாள். டாக்டர் வந்து பார்த்து மருந்து எழுதி கொடுத்து தைரியம் சொல்லி சென்ற பிறகு 2 நாளில் தண்டபாணி குணமடைந்தது போல் காணப்பட்டார். திங்கட்கிழமை அவள் வேலைக்கு போக வேண்டியிருந்தது. தயக்கத்துடன் தான் அவள் தந்தையை தனியே வீட்டில் தங்க விட்டு சென்றாள். பக்கத்து வீட்டு அம்மாள் பரிதாபப்பட்டு கொண்டு உதவ முன் வந்தாள். பகல் வேலைக்கு கஞ்சியை சூடாக்கி அவருக்கு கொடுத்து அவரை கவனித்துக் கொள்வதாகவும் வாக்கு கொடுத்திருந்தாள். இருந்தும் அவளுக்கு கவலையாக தான் இருந்தது. அப்பா அன்று காலை மிகவும் சோர்த்து காணப்பட்டார். முதல் நாள் அவளை அருகில் வைத்துக்கொண்டு வெகு நேரம் பேசினார். ஒரு சமயம் அந்த அலுப்பாக கூட இருக்கலாம். அவசரம் என்றால் தொலைபேசியில் கூப்பிடுறேன், பயப்படாதே. அடுத்து விட்ட அம்மாள் அபயம் அளித்த பின்னர் தான் அவள் வீட்டை விட்டு நகர்ந்தாள். சிந்தனை அலைப்பாய அவள் அமைதியின்றி வேலை செய்து கொண்டிருந்தாள். அன்று காலை அவள் டைப் அடித்த கடிதங்களில் எத்தனை பிழைகள்! தொலைபேசி மணி கிணுகிணுக்கும் போதெல்லாம் தூக்கி வாரி போட்டது. அவளுக்கு ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு உணர்வில் தவித்து போனாள். தேநீர் நேரத்தின் போது அவளுக்கு இருக்கை கொள்ளவில்லை. எழுந்து முகத்தை கழுவி வர பின்னால் இருந்த அறை பக்கம் சென்றாள். பெண்கள் பகுதி 2 அறை பிரிந்திருந்தது. இடையே ஒரு சிறு தடுப்பு. முகத்தை துடைத்து கொண்டு பொட்டிட்டு சீர் செய்தபடி கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். இரவு முழுவதும் பல முறை ரகசியமாக அழுது இருந்ததன் பயனாக இமை ஓரங்கள் சிறிது வீங்கி காணப்பட்டது. கண்களிலும் ஒரே எரிச்சல், முகத்திலே வாட்டம். பவுடர் காம்பாக்டை திறந்து பஞ்சினால் வேகமாக முகத்தின் மீது ஒத்தி கொண்டாள். இடைத்தடுப்பு வழியே பக்கத்து அறையில் பேச்சு குரல் கேட்டது. குழாயை திருப்பும் ஒலி, பீங்கான் தொட்டியில் முகம் கழுவும் ஓசை, வளையல்களின் கலகலப்பு, 2 பெண்களின் கீச்சுக்குரல், கிளுகிளு என்று நகைப்பு எல்லாம் தொடர்ந்து கேட்டன. காம்பாக்டை மூடி பையுக்குள் வைத்துவிட்டு வெளியே வர திரும்பியவள் அப்படியே நின்று விட்டாள். அவர்கள் அவளை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தனர். மூச்சு விட பயந்தவளாய் குறுகி போய் அவள் நின்று விட்டாள். நெஞ்சி திக் திக்கென அடித்து கொண்டது. ஒரு வேடிக்கை தெரியுமா? இந்த ஜெயந்தி இருக்காளே, அவள் பெரிய ஆளு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்ட சொல்லு? என் மண்டை வெடிக்குது. ஜெயந்திக்கும் அவள் கணவனுக்கும் ஏதோ தகராறு. அதனால் இவள் தனியா இவள் அப்பாவோட இருக்கான்னு தானே நாம எல்லோரும் நினைக்கிறோம். ஆமாம். இல்ல, இவள் தனியாகவே இல்லை. கண்கவர் காதலன் ஒருவன் இருக்கான். ஜெயந்தி திடுக்கிட்டாள். உடல் அனலாக எரிந்தது. இது என்ன புது குழப்பம்? ஹடாப்பழி! ஒரே பார்வையில் நான் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். போன வாரம் ஒரு ஆணழகன், வெளிர் நீல சட்டைக்காரன், கருப்பு கண்ணாடியை கழற்றி கையில் பிடித்தபடி டெல்லர்கிட்ட பேசிக்கிட்டு நின்றானே, கவனிச்சியா? ஆமா, ஏதோ பேங்க் நேரத்தை விசாரிச்சுக்கிட்டு இருந்தான். ஆமா, நீ சுத்த பைத்தியம். வாய் தான் ஏதோ விசாரிச்சதை தவிர அவன் பார்வை முகமும் ஜெயந்தி பக்கமே தான் இருந்துச்சு. அவளோ அவனை பார்க்காத மாதிரி பார்த்தாள். அவன் லேசாக சிரிச்சான். எல்லாத்தையும் நான் உன்னிப்பா கவனிச்சிட்டேன். எனக்கு உடனே விளங்கிட்டது. பார்த்தால் ரொம்ப அடக்கமாக இருக்கிறாளே. அத்தனையும் வேஷம். சனிக்கிழமை மாலை அவன் காரோட இவளுக்காக பேங்க் எதிரே அந்த பெரிய மரத்தடியில் காத்துக்கிட்டு இருந்தான். அதையும் பார்த்தேன். இவள் வெளியே வந்ததும் உடனே காரோடு கிளம்பிட்டான். இதெல்லாம் முன் ஏற்பாடு. பஸ்ஸில் போகிறதா மற்றவங்களுக்கு போக்கு காட்டிட்டு இவன் கொஞ்ச தூரம் போனதும் போய் காதலனோட காரில் கிளம்பி விட்டுருக்கா. பாவிகளா! அவர் என்னை தொட்டு தாலி கட்டின கணவனடி, காதலன் அல்ல என்று ஓவென்று கத்தி கூக்குரலிட்டு அழ வேண்டும் என்ற ஆத்திரம் அவளை உழுப்பியது. கதிரேசன் அவளுக்கு வாழ்வைத்தான் தர மறுத்தான். இப்பொழுது அவ பெயரும் அல்லவா தர வந்திருக்கிறான். உண்மையை சொன்னால் கூட அங்கு உள்ளவர்கள் நம்பவா போகிறார்கள்? இப்படி ஒரு பழி வேற ஆரம்பமாகி விட்டிருக்கிறதே. அடக்கடவுளே! கண்ணீரை சமாளித்தபடி உதட்டை அழுத்தி கடித்து கொண்டாள். அடுத்த அறையில் அவளை பற்றி வீண் வதந்தி பேசியவர்கள் யார் என்று அறிய கூட மனமில்லை. வெறுப்பும் கசப்புமாக அவள் தாழ்பாலை சத்தத்துடன் நீக்கிவிட்டு கதவை திறந்து கொண்டு வேகமாக முன்பக்கம் சென்று விட்டாள். அலுவலக பையன் அவளுக்கு வைத்துவிட்டு போயிருந்த ஆறிப்போன தேநீரை எடுத்து குடித்தாள். இருக்கையில் அமர்ந்து கொண்டு எவர் முகத்தையும் பார்க்க விருப்பமின்றி வேலையில் மூழ்கினாள். அது சமயம் தொலைபேசி கிணுகிணுத்தது. உங்களுக்கு ஃபோன் வந்திருக்குமா? பையன் கூறியதும் அவள் தளர்ந்து விட்டாள். அப்பாவுக்கு என்ன? திகில்
குழப்பம். தள்ளாடியபடி தொலைபேசி அருகே சென்றாள். ஹலோ, ஜெயந்தி தானே பேசுறது? மறுமுனையில் ஒலித்த குரல் அவளை மெய்மறக்கச் செய்தது. உலகமே சுற்றுவது போன்ற பிரமை. காலும் முகமும் ஜிவ்வென்று ரத்தம் பரவிய பரபரப்பு. ஆமாம், மென்று விழுங்கினாள். நான் தான் கதிரேசன் பேசுகிறேன். ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி உன்னை சந்திக்க விரும்புகிறேன். குமுறும் எரிபொலை போல அவள் ஆத்திரத்தில் பொங்கி போனாள். பதில் பேசாமல் பட்டென்று தொலைபேசியை வைத்துவிட்டு தன் இருக்கைக்கு விரைந்தாள். அன்று மாலை அவள் ஒரு முடிவுடன் தான் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். அப்பாவிடம் இனி மூடி மறைப்பதில் பயனில்லை. காய்ச்சல் விட்டு இப்பொழுது கொஞ்சம் குணமாகி விட்டிருக்கிறார். கதிரேசன் தொலைபேசி மூலமாக கூட அவளை தொடர்பு கொள்ள தொடங்கியிருக்கிறான் என்ற உண்மையை அவருக்கு உணர்த்தி விட வேண்டும். வேறு வழி இல்லை. இல்லை என்றால் வங்கியில் அவள் தொடர்ந்து வேலை பார்ப்பது இயலாத செயல். அவருடைய மகளை மனைவியாக ஏற்று வாழ மறுத்த மருமகன் அவள் உழைப்பிலேயும் மண்ணை அள்ளி போட புறப்பட்டிருக்கும் விஷயத்தை அப்பா கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேகமாக சந்திற்குள் நுழைந்தவள் மெய் பதற உள்ளம் துடிக்க நின்றாள். அவளது வீட்டு வாயிலில் முன்னால் சிலர் கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர். எப்படியோ வாயிலை அடைந்தபோது அப்பாவின் நண்பர் ரத்னம் அவள் வரவிற்காக காத்திருப்பவர் போல் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். நல்ல வேளை, நீயும் வந்துட்டேம்மா, வாமா. அப்பா, அவளால் பேச முடியவில்லை. உடம்பு அதிகமாயிட்டது. எக்கச்சக்கமான காய்ச்சல், வாந்தி. உடனே டாக்டர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துடணும்னு சொன்னார். என் பையனும் சம்சாரமும் அவரை டாக்ஸியில் தூக்கி போட்டுக்கிட்டு போயிருக்காங்க. எந்த ஆஸ்பத்திரி சித்தப்பா? அவள் அழ ஆரம்பித்தாள். அடிவயிறு சங்கடம் செய்தது. பணத்தை பார்த்தால் ஒன்றும் ஆகாதுன்னு இங்கே பக்கத்தில் இருக்கிற குமுதா நர்சிங் ஹோமுக்கு எடுத்து போயிருக்காங்க. பரவாயில்லை சித்தப்பா, அப்பா பிழைச்சா போதும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. அங்கே என்னை அழைச்சிட்டு போங்க. நான் அப்பாவை உடனடியாக பார்க்கணும். நான் விம்மி அழுதாள். ரத்தினம் அவளுக்கு ஆறுதல் கூறி ஒரு டாக்ஸி பிடித்து அவளை அழைத்து போனார். டாக்ஸியிலிருந்து இறங்கி வேகமாக உள்ளே சென்றவள் தந்தை அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்குள் விரைந்தாள். ஆனால் அதற்குள் முன்பே தண்டபாணி இவ்வுலகிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு சில நிமிடமாகியிருந்தது. அன்று காலை கதிரேசனுக்கு அலுவலகத்தில் வேலை குவிந்து கிடந்தது. அவன் பார்வைக்கும் ஒப்புதல் கையெழுத்திற்கும் கொண்டு வந்து வைக்கப்பட்ட கோப்புகள் ஒரு அடுக்கடுக்காக அவனை பயமுறுத்தின. முதல் வாரம் முழுவதும் அவன் விடுப்பு எடுத்துக் கொண்டிருந்தான். பின்னர் அவளது அலுவலகத்திற்கும் அவளது வீட்டிற்கும் அலைந்து கொண்டிருந்தான். புறக்கணிக்கப்பட்ட வேலை இப்பொழுது கழுதை சுமையாக தலையை அழுத்தியது. கோப்புகளை புரட்டி கொண்டு வேகமாக கடிதங்களை படித்து கையொப்பமிட்டான். மேஜை மீது பையன் கொண்டு வந்து வைத்த கண்ணாடி குஜா தண்ணீரையும் இடையே குடித்து முடித்தான். அப்படி நாவை வரட்டியது. தாகம் நெஞ்சை வெடித்துவிடும் போன்ற துக்கத்தில் இருக்க உணர்வில் குளிர்சாதன அறையில் கூட ஒரே புழுக்கம். அடிக்கடி கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டான். காருடன் அவளை இருமுறை தொடர்ந்தும் கூட தோல்வியுற்று போனான். பின்புதான் அவனுக்கு அந்த நினைப்பு வந்தது. அன்று காலை வங்கியில் வேலையாக இருந்த அவளை நடுவில் தொலைபேசியில் கூப்பிட்டு பேச முயற்சித்தான். ஹலோ என்ற அந்த பட்டு குரலில் தான் எத்தனை வெறுப்பு! அவன் சொல்ல வந்ததை கேட்க விரும்பாது முகத்தில் அடித்தது போல் போனை டக்கென்று வைத்து விட்டாளே. வெகு நேரம் அவன் அதிர்ந்து போய் செயலற்று உட்கார்ந்திருந்தான். திருமணமான புதிதில் பம்பாயில் அவனுடன் தங்கியிருந்த அந்த சில நாட்களின் போது அவளை நிமிர்ந்து பார்க்க கூட அஞ்சி நடுநடுங்கி மிரட்சியுடன் விழிப்பாளே, அதே ஜெயந்தியா என்ற அதிசயம். காலம் அவளை இப்படியா மாற்றிவிட்டது? எத்தனை அசட்டையாக தொலைபேசியை கீழே வைத்து விட்டாள் என்ற வியப்பு. அவள் அவனை சந்திக்கவோ பேசவோ விரும்பவில்லை. ஏன்? மனம் மாறிவிட்டாளா? அல்லது பல எண்ணி பதைத்து போனான். அவன் மட்டும் அவள் இல்லாது தன் வாழ்க்கையை தனிமையிலா கழித்தான்? நாளைக்கு ஒரு நங்கை, பொழுதுக்கு ஒரு மங்கை என்று உல்லாசமாக தான் யார் யாருடனோ இன்பத்திலே திளைத்து மகிழ்ந்தான். ஆனால் அவள் தன் இளமை உணர்வுகளை இன்னொருத்தனுடன் பகிர்ந்து கொண்டிருப்பாளோ என்று நினைக்கையிலேயே ஏன் இந்த ஆத்திரம், பொறாமை அடிவயிற்றிலிருந்து பொங்கி நெஞ்சை சுடுகிறதே? ஏன் ஏன்? எப்படியெல்லாமோ வாழ அவனுக்கு உரிமை உண்டு. அவன் ஆண். ஆனால் அவள் பெண்ணாயிற்றே. பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற நியதி. அவன் கோப்புகளிலிருந்து நிமிர்ந்து வாய்விட்டு உரக்க சிரித்தான். அப்பொழுதுதான் அந்த செய்தியை யாரோ தொலைபேசியில் அவனுக்கு அறிவித்தனர். கதிரேசன் அவர்கள் தானே? தண்டபாணி ஐயா நேற்று மாலை திடீரென்று இறைவனடி சேர்ந்து விட்டாராம். இன்று மாலை சவ அடக்கம் 4 மணி அளவில் ஏற்பாடாகி இருக்கிறது. முகவரி தெரியுமா? சொல்கிறேன், எழுதிக்கிறீங்களா?
யாரோ கேட்டிராத குரல் துக்கச் செய்தியை தெரிவித்தது. மரியாதைக்குரிய அவனுடைய மாமனார் இறந்து விட்டாரா? அப்படியென்றால் இனி ஜெயந்தியின் கதி? தாயும் முன்னமே போய்விட்டாள் என்பது அவனுக்கு தெரியும். இப்போது தந்தையும் போய்விட்டாரா? அடக்கடவுளே! விவரிக்க இயலாத ஓர் உணர்வு அவனை என்னவோ செய்தது. அவர் மீது கொண்டிருந்த கோபதாபமெல்லாம் கனப்பொழுதில் மறைந்துவிட பச்சாதாப உணர்வு நீர் ஊற்றாக நெஞ்சிலே பொங்க கண்கள் பனிக்க அவன் திணறிவிட்டான். உடனடியாக அவர்கள் வசித்த வீட்டிற்கு காரை ஓட்டி கொண்டு வந்தான். முன்பின் பார்க்காவிட்டாலும் அவன் யார் என்று ரத்தனத்திற்கு புரிந்துவிட்டது. தம்பி கதிரேசன் கூட வந்துவிட்டது. ஜெயந்தியின் காதில் பட இறைந்து சொன்னார். கூடத்து அறை மீது தண்டபாணியின் உடல் கிடத்தப்பட்டிருந்தது. வந்தவர்களுக்கு முக தரிசனம் கிட்ட முகம் மட்டுமே சிறிதளவு திறந்த நிலையில் வைக்கப்பட்டு மீதம் வெள்ளை துணியால் போர்த்தப்பட்டிருந்தது. தெருவில் இருந்த பெண்களும் ஆண்களும் அந்த சிறு வீட்டை நிறைத்து கொண்டு விட்டனர். கதிரேசனை கண்டதும் அவர்களிடையே கசம்சவென்று பேச்சு. இவன்தான் ஜெயந்தியின் புருஷன், பார்த்துக்கோ. இத்தனை நாளும் எட்டி பார்க்காம அந்த பெண்ணை தள்ளி வச்சிருக்கிற பாவி இப்போ துக்கம் கொண்டாட வந்துட்டான். யாரோ ஒரு அம்மாள் அடிக்குரலில் முணுமுணுத்தது அவனுக்கு மண்டையில் அடித்தாற்போல் வேதனை செய்தது. அதை தாங்கிக் கொண்டு உடலின் அருகே மெல்ல வந்தான். திருமணத்தின் போது பார்த்த மாமனார் வேதனையும் வருத்தமுமே அவரது உயிரை குடித்து விட்டது போல் ஒடுங்கி பிடியாக குச்சி போல் கிடந்தார். இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்ற பாவனையில் கண்மூடி கிடந்த முகத்தை பார்த்ததும் அவன் உள்ளம் விம்மியது. சாவுக்கு ஒரு சக்தி இருக்கத்தான் இருக்கு. இத்தனை கிளியாட்டம் இருக்கிற இந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்காத கண் நெஞ்ச சாவு கரைச்சிடுச்சு பாத்தியா? விழுந்தடிச்சுக்கிட்டு வந்திருக்கான். போகட்டும், இனியாவது புத்தி வரட்டும். யாரோ கிசு கிசுத்தது அவன் காதில் பட்டது. தந்தையின் உடல் அருகே தலைமாட்டில் குனிந்த தலையுடன் உட்கார்ந்திருந்த ஜெயந்தி ஒரே ஒரு தடவை அவனை நிமிர்ந்து பார்த்தாள். தன்னந்தனியா துயரத்தை எப்படி தாங்கிக்கிறாள் என்று பார்க்க வந்திருக்கீங்களா? சாடியது அவள் பார்வை. கன்னங்களில் மாலையாக கண்ணீர் வடிய அவள் தரையை பார்த்து கொண்டு வெம்பிய கோலத்தை அவனால் காண பொறுக்கவில்லை. அழாதே ஜெயந்தி, உன் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள தூணாக இதோ நிற்கிறேன், கவலைப்படாதே. அவள் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்து ஆறுதல் சொல்ல துடியாக துடித்தான். ஆனால் அந்த உரிமையைத்தான் இழந்து விட்டானே. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவளிடம் பேச்சை தொடங்குவது? மென்று விழுங்கிக் கொண்டே நின்றான். அவனிடம் ரத்தினம் வந்தார். தண்டபாணியின் நண்பர் தாம் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு தொண்டையை கனைத்தார். மாமனாரின் இறுதி சடங்கு செலவிற்கு பணம் வேண்டுமே, அதை பற்றி பேசத்தான் அந்த பிடிகியோ? சட்டைப்பைக்குள் கையை விட்டு அவன் பரிசை எடுத்தான். 4 100 ரூபாய் நோட்டுகளை உருவி எந்தவித குறையும் வைக்காமல் எல்லாம் முறைப்படி செய்யுங்கோ. அவன் பணத்தை நீட்டினான். ஆனால் ரத்னம் அவனை ஒதுக்குப்புறமாக ஒரு மூலைக்கு அழைத்து சென்றார். வேண்டாம் தம்பி, பணத்துக்கு ஜெயந்தி ஏற்பாடு செய்துவிட்டது. பேங்க்ல கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தது. போதாததுக்கு கழுத்து சங்கிலியை விற்றுவிட்டு வர ஏற்பாடு பண்ணிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு செலவழிச்சது போக இந்த காரியத்துக்கும் வேண்டிய தொகை அது கைவசம் இருக்கு. கதிரேசன் இன்னும் கையை நீட்டியபடி இருந்தான். தன் அப்பாவுக்கு இறுதி கடனுக்கு ஆகும் செலவு தன்னுடையதாக இருக்கணும்னு அதனுடைய ஆசை. நான் கொடுத்த கொஞ்ச தொகையை கூட அது மறுத்துடுச்சு. சடங்கு செலவெல்லாம் அதால் கொடுக்க முடியும். ஆனால் பெண் குழந்தையாச்சே, அப்பனுக்கு கொல்லி போட யார் இருக்கான்னு கதறி எழுதுச்சு. நான் தான் ஆறுதல் சொன்னேன். கவலைப்படாதேம்மா, நான் சிநேகிதங்கிற முறையில் அந்த கடமையை செய்திடுறேன்னு. அவர் குரல் தழுதழுத்தது. கதிரேசன் கண்கள் கலங்கின. அவர் முன் வாட்டசாட்டமான தன் உடல் கூனி குறுகிவிட்டது போன்று திகைத்து போனான். உசுரோடு இருந்தப்போ அவரை நான் ரொம்ப நோக வச்சிட்டேன். செத்த பிறகாவது அவருக்கு என் கடமையை செய்து ஈடு செய்திடுறேன். தயவு செய்யுங்க. மருமகன் என்கிறவன் ஒரு வழியில் மகனைப் போல்தானே. வார்த்தைகள் தொண்டையில் சிக்கின. காரியங்கள் முடிந்தன. கால்களை கழுவிக்கொண்டு அவர்கள் எல்லோரும் வீட்டுக்குள் வந்தனர். ஈ மொய்த்தது போல் பெண்கள் கூடத்தில் கூடியிருந்தனர். விசிறி எங்கே? தண்ணீர் கொண்டு வாங்க. பல குரல்கள் ஏக காலத்தில். டாக்டரை யாரையாச்சும் கூட்டி வாங்கோ, கத்தினாள் ஒரு கிழவி. தரை மீது துவண்ட கொடியாக மயக்கமாக கிடந்தாள் ஜெயந்தி. ஓடி சென்று அவளை தூக்கி தன் மடி மீது வைத்துக்கொண்டு ஆறுதல் சொல்லி கவலை தெரிவிக்க வேண்டும் என்று ஆவல் கதிரேசனுக்கு. ஆனால் அவன் அதற்கு லாயக்கில்லை என்பது போல் வெறித்த சில பார்வைகளை அவனால் தாங்க முடியவில்லை.
டாக்டரை அழைத்து வந்து கவனிக்க ஏற்பாடு செய்தான். களைப்பு தெளிந்து அவள் லேசாக கண்களை திறந்து பார்த்தாள். தன் அருகே அவன் நிற்பதை உணர்ந்தவுடன் அந்த கண்களில் குபீர் என்று நீர் பொங்கியது. தன் இழப்பின் மாபெரும் துயரத்தை தானே அனுபவிக்க தீர்மானித்துவிட்ட விரக்தியுடன் கண்களை படக்கென்று இறுக்கமாக மூடிக்கொண்டு விட்டாள். காது ஓரங்களை நனைத்து தலையணை மீது உதிர்த்து ஓடிய அவளது கண்ணீர் 1000 வேல்களாக அவன் மார்பில் பாய்ந்தது போல் அவன் வேதனையில் துடித்து விட்டான். ஜெயந்தி என்று ஓங்கி உலகத்தின் மறுபக்கம் கேட்கும் அளவில் கத்தி அழைக்க வேண்டும் என்ற வேகம். ஆனால் எதுவும் செய்ய இயலாதவனாக பொங்கி எழுந்த உணர்வுகளை அடக்கிக் கொண்டு அவன் மௌனமாக கிளம்பினான். ஜெயந்தி அந்த மாதம் முழுவதும் வேலைக்கு போகவில்லை. அவளுக்கும் துணையாக பக்கத்து வீட்டு பாட்டி கூடவே இருந்தாள். அடிக்கடி ரத்னத்தின் குடும்பத்திலிருந்து பெண்கள் வந்து போய்கொண்டு இருந்தனர். தனித்து சிறிது நேரம் அவளிடம் பேச கதிரேசனுக்கு வாய்ப்பே இருக்கவில்லை. நண்பர்கள் உறவினர்கள் வந்து போய்கொண்டே இருந்தனர். தினமும் துக்க விசாரிக்க வந்த கும்பலுடன் நின்றுவிட்டு வாயிலில் அவர்களுடன் சிறிது பொழுது உட்கார்ந்திருந்து விட்டு கிளம்ப வேண்டியிருந்தது. தவித்து போனான் அவன். மேலும் துக்கம் அனுபவிக்கும் சமயத்தில் அவன் மேற்கொள்ள விரும்பிய மகிழ்ச்சியான தீர்மானத்தை பற்றி பேசினால் பொருத்தமாக இருக்குமா என்ற அச்சம் வேறு. 6 ஆண்டு அசட்டையாக இருந்தவன் இப்பொழுது அவசரப்படுவது முறையா? மனசாட்சியின் உறுத்தலில் அவன் குழம்பிக் கொண்டிருந்தான். இந்த மாதிரியான சிக்கல்களின் போது இடையே யாரேனும் தூது நடந்தால் எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். அவன் எண்ணி முடிக்கவில்லை. அலுவலகத்து பையன் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கிறாங்க, வர சொல். கோப்புகளை மூடி வைத்துவிட்டு சுழல் நாற்காலியில் சாய்ந்து கொண்டான். ஜெயந்தி வந்திருக்கிறாளோ? படபடவென்று நெஞ்சிலே துடிப்பு. கைக்குட்டையால் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டான். வந்திருப்பது ஆனா பெண்ணா என கேட்பதற்குள் அந்த பையன் மறைந்து விட்டான். சில வினாடிகள் தான். அதற்குள் அந்த எதிர்பார்ப்பின் கணத்தை தாழ முடியாதது போல் அவனுக்கு மூச்சு முட்டியது. ஜெயந்தி மனம் மாறி அவனை காண வந்திருந்தால்? தனக்குள்ளே முடிவில் ஒத்திகைகளை நடத்தி முடித்து கொண்டான். கதவை தள்ளி தெரிந்து கொண்டு உள்ளே வந்து வணக்கம் தெரிவித்தார் ரத்னம். ஏமாற்றமாக தான் இருந்தது அவனுக்கு. ஆனாலும் அவராவது அந்த காரியத்தை நடத்த இடையில் இருந்து உதவட்டுமே என்ற எண்ணமும் எழுந்தது. வாங்க உட்காருங்க, உபசரித்தான். மணியை தட்டி பையனை வரவழைத்து 2 கோப்பை காப்பி எடுத்து வர உத்தரவிட்டான். தொண்டையை கனைத்து கொண்டு சுற்றிலும் நோட்டம் விட்டபடி ரத்னம் எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டார். எல்லாம் ஒரு வழியாக நடந்து முடிந்து போச்சே. காலம் எத்தனை வேகமாக விரைகிறது பார்த்தீங்களா? நேத்தி போல இருக்கு. தண்டவாணி போய் 1 மாசத்துக்கு மேலாகிறது. ரத்னம் சுற்றி வளைத்தார். சூடு பறக்கும் காப்பி கோப்பைகளை பையன் மேஜை மீது வைத்துவிட்டு வெளியே விரைந்தான். சாப்பிடுங்க, உபசரித்த கதிரேசன் முகத்தை மீண்டும் அழுத்தி துடைத்து கொண்டான். ஜெயந்தியை பற்றி விசாரிக்க ஆவலாக இருந்தது. தயக்கத்துடன் அமைதியாக காப்பியை பருகினான். தம்பி, ஜெயந்தி சின்ன வயசு பொண்ணு. தனியாக அந்த வீட்டில் இருக்கிறது தகாதுன்னு வீட்டை காலி பண்ணிவிட்டு அதை எங்களோட அழைச்சிட்டு போயிட்டோம். கொஞ்சம் தட்டுமுட்டு ஜாமான்கள்லாம் இருந்துச்சு. அவற்றை விற்று காசாக்கி அது கையில் கொடுத்துட்டேன். இப்போ ஜெயந்தி லீவில் இருக்குது. மாதம் பிறந்ததும் வேலைக்கு கிளம்பணும். இது சமயம் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நீ நிதானமாக கேட்குறதா இருந்தால் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ரத்னம் நிறுத்திவிட்டு அவனை பார்த்தார். முகமும் கழுத்தும் சூடாகி நெஞ்சு வாயுக்குள் வந்துவிட்ட திகைப்பு கதிரேசனுக்கு. அதே நேரம் கௌரவத்தை சட்டென்று விட்டு கொடுக்க இயலாத ஒரு கோழைத்தனம் குறுக்கே புகுந்து கொண்டது. நீங்கள் பெரியவங்க, நானும் தெரிஞ்சவங்க. ஏதேனும் சொன்னால் கேட்க கடமைப்பட்டவன் நான். அவனும் சுற்றி வளைத்தான். தண்டபாணிக்கும் எனக்கும் இடையே எந்த ரகசியமும் கிடையாது. நாங்கள் நெருங்கின நண்பர்கள். ஜெயந்தியும் எனக்கு ஒரு பெண் போலதான். வேறு வழி இல்லாட்டி கடைசி வரை நம்மோட ஜெயந்தியை வச்சுக்கலாம்னு என் மனைவி சொல்கிறாள். ஆனால் அது முறையில்லை என்று மனது தவிக்கிறது. வாழ்கிற வயசில் அது இருக்கிற இடத்துல இருந்தால் தானே நல்லா இருக்கும். எத்தனையோ பாடுபட்டு தானே ஒரு வீட்டில் விளக்கை ஏற்றி வைக்கிறோம். அதை அணைச்சி வேடிக்கை பார்க்கறது தர்மமா? சொல்லு தம்பி. புரியும்படி கொஞ்சம் சொன்னால் தேவையில்லையே. புரண்டு எழுந்த உணர்வுகளை அடக்கி கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான் கதிரேசன். நடந்ததெல்லாம் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். என்ன காரணத்தினாலோ உனக்கு ஜெயந்தி மேலே அப்போது வெறுப்பு ஏற்பட்டிருந்தது. உன் மனசு நோக ஏதோ தவறு செஞ்சிருக்கலாம். ஜெயந்திக்கு அப்போது அறியாத வயசு. அது ஏதோ தவறு. நீ படித்தவன், நல்ல பதவியில் இருக்கிறவன், உலக விவகாரம் தெரிஞ்சவன். தவறு யார் பக்கம் இருந்தாலும் சரி, அதை இப்போ மறந்துட்டு மறுபடியும் ஒன்றுபட்டு 2 பேரும் வாழணும்னு கேட்கத்தான் வந்திருக்கிறேன்.
தண்டபாணியின் கடைசி விருப்பமும் இதுதான். தம்பி, மூச்சு முடியும் முறை மகளை பற்றித்தான் அவன் புலம்பிக்கிட்டு இருந்தான். ஜெயந்திக்காக இல்லாவிட்டாலும் பாவம் தண்டபாணிக்காகவாவது நீ பெரிய மனசு பண்ணி அந்த பெண்ணை வச்சு கூட்டி கொண்டு போனால் மேலே பேச முடியாது நிறுத்தினார். செவேல் என்று முகம் ரத்தமாகி உணர்வுகள் குழம்பி தடுமாறி போன கதிரேசன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு, பெரியவங்க நீங்க சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கு. ஜெயந்தி இதுக்கு கொள்ளாவிட்டா நீங்க தீர விசாரிச்சிங்களா? கவலையுடன் கேட்டான். தகப்பனை இழந்து ரொம்ப மனசு அதிர்ந்து போயிருக்கிறாள் அந்த பெண். இந்த சமயம் பலவிதமாக கேட்டு அந்த மனசை புண்ணாக்க நாங்கள் விரும்பலை. ஜெயந்திக்கு கட்டாயம் கணவனோடு வாழ ஆசை இருக்கத்தான் செய்யும். எதுக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்பது நல்லது இல்லையா? உனக்கு இது பற்றி சந்தேகமே வேணாம். எந்த பெண்ணும் தன் உரிமைகளை உதறி எறிய மனசு வராது. இது இயற்கையாச்சே. அந்த துணிவில்தான் ஜெயந்தி சார்பில் நான் வழியே வந்து இந்த பேச்சை தொடங்கியிருக்கிறேன். என்ன பதில் அளிப்பது என்று கதிரேசன் சிந்தனையில் ஆழ்ந்தான். உன்னை வற்புறுத்துகிறேன் நினைக்காதே தம்பி. மறுபடியும் உன்னோடு சேர்ந்து வாழ ஜெயந்திக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துப்பார். அவ்வளவுதான் கேட்டுக்கிறேன். இந்த முறையும் ஒத்து வராது போனால் இருக்கவே இருக்கு விவாகரத்து. 2 பேருக்கும் சின்ன வயசு. இப்படியே இருந்து வாழ்க்கையை பாழாக்குவது சரியா? ஜெயந்தி ஒத்துக்கொள்ள மறுத்துட்டா என்ன செய்வீங்க? ஒத்துக்கொள்ள செய்கிறது என் பொறுப்பு. சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டியது உன் கடமை. அப்போ ஒரு காரியம் செய்யுங்க. நீங்களே ஒரு நல்ல நாளாக பார்த்து ஜெயந்தியை கொண்டு வந்து என் வீட்டில் விட்டுடுங்க. சொல்லி முடிப்பதற்குள் நெஞ்சு வெடித்துவிடும் போன்ற மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பில் தத்தளித்தான். தம்பி, நேரம் மிகவும் அருமையானது. அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. உனக்கு தெரிஞ்ச உண்மைதான். இனிமேலும் நேரத்தை வீணாக்க விரும்பலை. ஜெயந்தியை அழைச்சி வரப்போகிற நாள், நேரம் முதலிய விவரங்களை முன்கூட்டியே உனக்கு தெரிவிச்சிடுறேன். நானும் மனைவியும் கூட்டி கொண்டு வந்து உன்னிடம் ஒப்படைச்சிடுறோம். ஆனால் ஒரு நிபந்தனை. ஒரு சில நிமிடம்தான் நாங்கள் அங்கே நிற்போம். பல வருடம் பிரிஞ்சவங்க, உங்களுக்கு பேச எத்தனையோ இருக்கும். அதனால் உங்களோட உட்கார்ந்து காஃபி பலகாரம் சாப்பிட்டுட்டு நாங்கள் உங்கள் குறுக்கே நிற்க விரும்பலை. நீங்கள் சொல்கிற நிபந்தனைக்கெல்லாம் கட்டுப்படுறேன். உங்களுக்கு சந்தோஷம்தானே? லேசாக முறவளித்தான் அவன். பெண்ணை கூட்டி வந்து உங்களிடம் ஒப்படைச்சிடுவோம். பிறகு மற்றது உங்கள் இருவரின் பொறுப்பு. கை குவித்து விட்டு ரத்னம் எழுந்தார். வாயில் வரை அவருடன் கூட சென்று வழியனுப்பிவிட்டு உள்ளே வந்து உட்கார்ந்த கதிரேசன் நிம்மதியாக மூச்சு விட்டான். அதற்கு மேல் வேலை செய்ய மனம் ஒப்பவே இல்லை. சென்னைக்கு வந்த நாளிலிருந்து அவனுக்கு இதே சிந்தனைதான். அந்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு நெருங்கிவிட்டது. குறிப்பிட்ட நாள் வந்ததும் ரத்னம் முன்கூட்டியே தொலைபேசியில் அவனுக்கு தெரிவித்தார். அலுவலகத்திற்கு அவன் புறப்படும் முன் காலை 9 மணி அளவில் நல்ல வேலை என்று நம்பிய அவர் மனைவி மகளுடன் ஜெயந்தியை அழைத்து கொண்டு டாக்ஸியில் வந்து இறங்கினார். பரபரப்புடன் கதவுகளை அகல திறந்து வைத்தான் கதிரேசன். கனமான பெரியதொரு பெட்டியை சுமந்து கொண்டு ரத்னம் முதலில் உள்ளே வந்தார். வெற்றிலை பாக்கு பழம் நிறைந்த தட்டை சுமந்து கொண்டு தொடர்ந்த அவர் மனைவி முன்னரை மேஜை மீது அதை வைத்தாள். இன்னொரு தட்டு நிறைய இனிப்பை எடுத்துக்கொண்டு வந்த அவர் மகள் தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு அம்மாவின் அருகில் அடக்கமாக நின்று கொண்டாள். கையில் சிறு பெட்டியும் தோளில் அவளது வழக்கமான பையும் தலை நிறைய பூவும் இடையை நிறைத்த பச்சை வண்ண பட்டு சேலையுமாக புது மணப்பெண் போல் தயக்கத்துடன் மிரட்சியாக முடிவில் ஜெயந்தி வந்தாள். கணவனை நிமிர்ந்து பார்த்த அவள் கண்கள் குளமாகின. என்னென்னவோ உணர்வுகளின் மோதலில் கதிரேசனும் ஒரு கணம் அயர்ந்து போனான். விரைந்து சென்று தன் 2 கரங்களை நீட்டி அவளை தன் நெஞ்சோடு சேர்ந்து அணைத்து கொண்டு, ஜெயந்தி, உண்மையாகவே நீ வந்துட்டியா? இனிமேல நமக்குள் பிரிவே கிடையாது, என்னை நம்பு என்று உரத்த குரலில் கூறி அவள் பட்டு கன்னங்களில் வழியும் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்ற ஆவேசம் எச்சிலை விழுங்கி கொண்டான். எல்லோரும் உட்காருங்க, நிற்கிறீங்களே? அவசரம் ஒன்றுமில்லை. நிதானமாக இருந்து காஃபி பலகாரம் சாப்பிட்டுட்டு போகலாம். எல்லாம் ஹோட்டலில் இருந்து தருவிச்சு வச்சிருக்கிறேன். உபசரித்தபடி பரபரப்புடன் இங்கும் அங்கும் வீட்டிற்குள் வேகமாக விரைந்தான். கை கடிகாரத்தை உற்று பார்த்தான் கதிரேசன். அவர்கள் யாவரும் பேசிக்கொண்டிருந்தனர். சட்டென புரிந்து கொண்டவர் போல் எழுந்தார் ரத்தினம். உடன் கிளம்பினார்கள் மனைவியும் மகளும். இன்று எனக்கு அலுவலகத்தில் ஒரு கூட்டம் கட்டாயம். 10 மணி அளவிலே நான் அங்கு இருக்க வேண்டும். தவிர்க்க முடியாது கூறியபடியே அவன் மெல்ல ஜெயந்தியை பார்த்தான். தைரியமா இருமா, நாங்கள் வருகிறோம். ஜெயந்தியிடம் அவர்கள் விடைபெற்று கொண்டனர். அவள் கலக்கத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அருகிலே வந்த கதிரேசன் தன் சட்டைப்பையில் இருந்த வீட்டு சாவியை எடுத்து அவளிடம் கொடுத்தான். இப்போது அவன் விரல்கள் லேசாக அவள் கை மீது பட்டன.
மகிழ்ச்சி நிறைந்த கலவரத்தில் அதை வாங்க நீட்டிய அவள் கரம் நடுங்கியது. அவனை பார்க்க அஞ்சியவள் போல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். 28 நம்பர் சாவி இரும்பு பீரோ உடையது. மேல் தட்டில் பணம் வச்சிருக்கிறேன். ஜாமான் ஏதாச்சும் வாங்கணும்னா இதோ தாயம்மா இருக்காங்க, கேட்டு வாங்கிக்க என்று கூறிவிட்டு, தாயம்மா உரத்த குரலில் கூப்பிட்டான். அது சமயம் தோட்டத்து பக்கம் இருந்த கிழவி துலக்கி கொண்டிருந்த பாத்திரங்களை போட்டுவிட்டு உள்ளே ஓடி வந்தாள். அம்மா வருவாங்கன்னு சொன்னேனே, வந்துட்டாங்க. அவங்க கேட்குறத வாங்கிட்டு வந்து கொடுங்க. வழக்கத்துக்கு மேலே 1/2 லிட்டர் அதிகமாக பால் இன்னையிலேருந்து தேவைப்படும்னு பால்காரர்கிட்ட சொல்லிடுங்க உத்தரவிட்டாள். ரத்தினம் செருப்புகளுக்குள் பாதங்களை திணித்தார். நாங்கள் வரோம், ரொம்ப நன்றி என்றார் மீண்டும். நானும் அந்த பக்கமாக தான் போகிறேன், நீங்களும் வாங்க, வழியில் இறக்கி விட்டுடுறேன், வீணா எதுக்கு சிரமப்படுறீங்க என்று உபசரித்தான் கதிரேசன். அவர்கள் அனைவரும் காரில் ஏறிக்கொண்டனர். கதவு பக்கம் நின்றபடி அவர்களை எட்டி பார்த்து கொண்டிருந்த ஜெயந்தியிடம் அவன் திரும்பி வந்தான். அவள் நெஞ்சு திக் திக்கென்றது அடித்து கொண்டது. கதவை சாத்திக்க, துணைக்கு வேண்டுமானால் தாயம்மா இருக்கட்டும், மாலை வேலை முடிஞ்சதும் விரைவாக வந்துடுறேன். வந்த பிறகு சாப்பாட்டுக்கு ஹோட்டலுக்கு போவோம். இடையே பசிச்சா ஓவல்டீன் அடுப்பு மேலே இருக்கு, சாப்பாட்டு மேஜை மீது பிஸ்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன், சமாளிச்சுக்க, வந்துடுறேன், வரட்டுமா? அவளுடன் அவள் முகத்தை பார்த்தான். அவள் தடுமாறி போனாள். கதவை சாத்திக்க, என்ன பயம்? இவன் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவான் என்று பம்பாய் அடித்தளத்தின் போது எரிந்து விழுவானே, அந்த கணவனா இவன்? எவ்வளவு மனமாற்றம்! இது உண்மையா அல்லது நடிப்பா? வரட்டுமா? மறுபடியும் கொஞ்சலான குரல். அவள் மெய்மறந்து போனாள். மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தாள். கண்கள் வழியே அவள் உள்ளத்தில் புகுந்து விடுபவன் போல அவளை ஊடுருவி பார்த்தான். தலையை ஆட்டிவிட்டு அவள் குனிந்து கொண்டாள். அவன் தயக்கத்துடன் மெல்ல படிகளில் இறங்கி காருக்குள் சென்று அமர்ந்தான். வண்டியை ஓட்டிக்கொண்டு தோட்டத்திலிருந்து வெளியில் செல்லும் முன் மறுபடியும் அவளது பக்கம் திரும்பி கையை ஆட்டிவிட்டு சென்றான். கதவை மூடிவிட்டு வீட்டை சுற்றிலும் ஒரு முறை வளைய வந்தாள் ஜெயந்தி. எத்தனை வசதிகள்! பம்பாய் வீட்டிற்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம்! அவள் கணவன் வீட்டுக்கு இவ்வளவு போகங்களுக்கு இடையே மறுபடியும் வாழ வந்திருப்பது உண்மையா அல்லது ஏதேனும் கனவா? தன்னையே வியப்பு தாழாமல் கிள்ளி பார்த்து கொள்ள வேண்டும் போல் தோன்றியது அவளுக்கு. வேலை செய்ய தாயம்மாள் இருந்தும் வீட்டில் ஜாமான்கள் தாறுமாறாக கிடந்தன. தலைவி இல்லாத குறை, தனியாக அவன் தானே வாழ முயற்சித்ததன் பலன். படுக்கை விரிப்பு கலைந்து ஓரத்தில் கிடந்தது. கால் மாட்டில் போர்வை சுருண்டு கிடந்தது. இரவு சாப்பிட்டு வைத்திருந்த பால் டம்ளர் சிறு மேஜை மீது அப்படியே கேட்பாரற்று காய்ந்து கிடந்தது. சமையல் அறையிலும் ஒரே அலங்கோலம். அவர்களின் வருகைக்காக அவனே காப்பி தயாரித்திருக்க முயன்றிருக்க வேண்டும். திடீர் காப்பி தூள் டப்பா திறந்தே கிடந்தது. அலமாரி தட்டிலிருந்து இறக்கி வைத்த சர்க்கரை டின், பாலை காய்ச்சி மீதி வைத்திருந்த பாத்திரம் எல்லாம் போட்டது போட்டபடி நிலையில். வரவேற்பறையில் வந்தவர்கள் எடுத்து புரட்டி வைத்த பத்திரிகை, சாப்பாட்டு மேஜை மீது சாப்பிட்டு வைத்து டம்ளர்கள், தட்டுகள் இத்தியாதி. வாழ்க்கையை ஒழுங்கு செய்யும் வீட்டை ஒழுங்கு செய்ய வேண்டும் போல் இருக்கிறதே, எல்லாம் தலைகீழாக இருந்தன. வேலை செய்யும் தாயம்மாளின் உதவியுடன் அவள் சுறுசுறுப்பாக செயல்பட்டாள். வீட்டை பெருக்கி துப்புரவாக்கி பாத்திரங்களை துடைத்து அவற்றை ஒழுங்கு பெற வைத்தாள். முதலில் வீட்டிற்கு வந்திருக்கும் போது ஓட்டலில் போய் சாப்பிடுவானேன், அவள் கையாலேயே சமையல் செய்து பரிமாறினாள். மகிழ்ச்சி தாழவில்லை அவளுக்கு. இன்பமான எதிர்பார்ப்பிலே பீரோவை திறந்து மேல் தட்டில் இருந்த பணத்தை கொஞ்சம் எடுத்தாள். சமையலுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள், காய்கள் வாங்கி வர தாயம்மாளை கடைக்கு அனுப்பினாள். கதவை மூடிவிட்டு தனியாக உள்ளே வந்தாள்.